எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். சில பேர் சொல்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கணும் போல் என்ன வருது, வேதனையாக இருக்குது. சில பேர் அந்த மாதிரி நினச்சி தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. அப்படி தற்கொலை பண்ணிக்கிறதுனால அவங்களோட பிரச்சனைகள் தீர்ந்துருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறதுனால அவங்களோட கர்மா அதிகமாகுது. செய்கிற உடலை வச்சுக்கிட்டு நாம் செஞ்ச தவறுகள் மாதிரி உடல் இல்லாமல் நீங்கள் செய்த தவறாக அது மாறி போகும். பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமிக்கு நீ உயிர் எடுத்து வந்தது நீ செய்த பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் பிரதி பலனாக அந்த கடமையை தண்டனையை நிறைவேற்ற தான் இந்த கர்ம பூமியில் நீ பிறந்திருக்க. அப்போது உனக்கு உடல் இருந்தால் தான் நீ அந்த செயல்பாடை செய்ய முடியும். எப்படி எக்ஸாம் பேப்பர் இல்லாமல் உன்னால் எக்ஸாம் எப்படி எழுத முடியும்? ஃபோன் இல்லாமல் உனக்கு எப்படி டைப் அடிக்க முடியும்? கம்ப்யூட்டர் இல்லாமல் எப்படி ஒர்க் பண்ண முடியும்? இல்லை நீ பேசுகிறத கேட்குறதுக்கு ஒருத்தருக்கு காது இல்லாமல் எப்படி கேட்க முடியும்? பேனா இல்லாமல் எப்படி எழுத முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு பொருள் தேவைப்படுதா இல்லையா? கருவி தேவைப்படுதா இல்லையா? அதே மாதிரி தான் மனிதர் என்பது ஒரு கருவி. அந்த கருவியில் உட்காந்து உன்னுடைய மனம் அது செயல்படணும். அந்த மனதை நீ சரியான முறையில் கொண்டு போனீன்னா அது உனக்கு சரியான பாதையை தான் காட்டும். நீ என்ன பண்ணுற? அந்த மனதை தவறான பாதையில் கொண்டு போய் தவறான செயல்பாடு செஞ்சு அதுக்குண்டான தண்டனைகள் ஏற்படும் போது அதிலிருந்து மீள முடியாமல் வருத்தப்பட்டு அழுது நொந்து சில நேரம் தற்கொலை முடிவு எடுத்துக்கிறேன். இது காதலுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம், இல்லை லஞ்ச ஊழல் பண்ணுறது சொல்லலாம், இல்லை உன்னை வற்புறுத்துகிற மனிதர்கள் அதனால் நீ ஏற்படுற காயம் இதையெல்லாம் கூட சொல்லலாம். ஆனால் எது நேர்ந்தாலும் சரி, பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, உன் உயிரை நீ எடுக்க உனக்கு அருகதை கிடையாது. அது என்னுடைய வேலை, யமனுடைய வேலை. யமனை நான் எப்போ அனுப்பணும், எப்போ உன்னுடைய உயிரை எடுக்கணும்னு எனக்கு தெரியும். 90 வயசில் எடுக்கணுமா, 100 வயசில் எடுக்கணுமா, இல்லை 5 வயசில் எடுக்கணுமா, பிறந்ததும் எடுக்கணுமா அப்படின்றது என்னுடைய வேலை. நீ பிறந்ததுக்குண்டான காரண காரியம் என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அந்த காரண காரியம் என்ன? நன்மை வழியில் போகிறதா, தீமை வழியில் போகிறதா, உன்னை சார்ந்தவங்களை நீ காப்பாற்றுறதா இல்லை கைவிடுறதா? இது முக்கியமான ஒரு கேள்வி. உன்னை சார்ந்தவங்களை நீ தற்கொலை பண்ணிக்கிட்டீன்னா நீ கைவிட்டதுக்கு இதாயிடும். அவங்க உன்னை நினச்சி வேதனைப்பட்டு அழுது உனக்கு என்ன உண்டாகுவாங்க? உன்னுடைய ஆவிக்கு கூட சாந்தம் இல்லாத நிலையை உண்டாக்கிடுவாங்க. உன் மேலே எவ்வளோ பிரியம் வச்சவங்க இருப்பாங்க, பாசம் வச்சவங்க இருப்பாங்க. அவங்க நீ போயிட்டீன்னா அவங்களால தாங்க முடியுமா? அப்போ அந்த பிரிவினையை யார் ஏற்படுத்துகிறா? நீ தான் ஏற்படுத்துகிற. அப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டா உன்னை சார்ந்தவங்களுக்கு நீ கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை. அதே மாதிரி உனக்கு நீயே ஏற்படுத்திக்கிற பாவச்செயல். அப்போ நீ என்ன பண்ணாத, அந்த காரியத்தை செய்யாத. அப்போ நான் உயிரோடு இருந்தால் என்னை வேதனைப்படுத்தினாங்க, அதனால் என்னால் வாழ முடியல, என்னால் இந்த செயல்பாடு செய்ய முடியல அப்படின்னு நீ எடுக்கிற காரியம் மிகப்பெரிய வலியை தரும். நீ அந்த காரியத்தை நிறைவு பண்ணு. இந்த ஒரு மன வேதி ஆகிடுச்சா, மனப்பிரச்சனை வந்துச்சு, அதுக்குண்டான சொல்யூஷன் இறைவன்கிட்ட கேளு, உன் மனசுக்கிட்ட கேளு. அது சரியான முறையில் உனக்கு வழி நடத்தும். பகவான் சொல்கிறது ஒவ்வொரு நேரமும் பகவானோட நாமம் சொல்லுங்க, இல்லைன்னா உங்களோட இஷ்ட தெய்வங்களை வணங்குங்க. உங்கள் மத ரிலீஜியனில் சொல்லியிருக்காங்க, அதை கடைபிடிங்க. ஒருத்தர் நீங்கள் துன்புறுத்தி அதில் நீங்கள் நன்மை காண முடியாது. நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் அது ஒருத்தரை துன்புறுத்துறது தான். அவங்களோட கண்ணீர் உங்களையே தான் சேரும். அதை நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் மீள முடியாத துயரத்தில் போய் நிற்கிறீங்க. உங்கள் உடலை விட்டு உங்கள் உயிர் பிரிஞ்ச மறுகணமே நீங்கள் அடடா நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு நீங்கள் உணர்ந்துருவீங்க. ஏன்னா உங்களுடைய மாயையிலேருந்து நீங்கள் விலகி பண்ணது தப்புன்றதை கண்ணில் காட்டிடும்.
அதனால் இந்த சின்ன செயல்பாடுக்கு நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன், இந்த ஈனத்தனமான செயலுக்காக நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன், எனக்கு இதுக்கு அடுத்து வர பெரிய நல்ல விஷயத்தை நான் கைவிட்டு வந்துட்டேனே, நான் பெரிய எம்எல்ஏ ஆக போகிறேனே, அமைச்சர் ஆக போகிறேனே, நான் பெரிய ஐஏஎஸ் அதிகாரி ஆக இருந்தேனே, நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு இவ்வளோ செய்ய இருந்தேனே, இது எல்லாமே தடைப்பட்டுருச்சே. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இறைவான்னு ஆவியான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இறைவன் என்ன சொல்வார்? ஏன்பா உனக்கு அழகான உடல் கொடுத்த, அருமையான வாழ்க்கை கொடுத்த, நீ இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்தேன்னா உன் வாழ்க்கையே அழகாக மலர்ந்து நீ அந்த கர்மாவை முடிச்சுட்டு அடுத்த கர்மாவுக்கு அழகாக போயிருப்பியப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் நீ வருத்தப்படுவ. அப்போ நான் என்ன பண்ணுறது இறைவா நீ கேட்ப. அங்கே ஆவியாக தான் நீ அலையணும். உன்னுடைய ஜனனம் இத்தனை காலம் இருக்குதுப்பா, அது வரைக்கும் நீ என்ன பண்ண முடியும்? ஆவியாக தான் அலைவான். சில பேர் நினைப்பாங்க நீ சொல்கிறதெல்லாம் கற்பனைக்கு தான் சரிபடும், மனித வாழ்க்கைக்கு சரி. எல்லாமே கண்ணுக்கு தெரியலனா கடவுள் இல்லைன்னு நினைக்கிறோம், ஆனால் கண்ணுக்கு தெரியலனாலும் கடவுள் இருக்கார். சித்தர்கள் முனிவர்களுக்கு மட்டும் எப்படி எல்லாமே புரியுது? நம்ம அந்த சித்த நிலையை, ஞான நிலையை அடைய முடியாதனால மனிதர்களை மட்டும் எதிர்க்க பார்க்கறதுனால இதுதான் நிஜம், இதுதான் உண்மை அப்படின்னு நாம் கணக்கு போட்டுக்கிட்டு இந்த மாயையில் சிக்கி அவஸ்தைப்படுறோம். அது இல்லைன்றதை நீங்கள் உணர ஒவ்வொரு நாளும் இறைவனோட திதி, உங்கள் மதங்களோட இதை நீங்கள் படிங்க, புத்தகங்களை படிங்க. நிறைய இருக்குது, எவ்வளவோ இருக்குது படிக்கிறதுக்கு. அதையெல்லாம் நீங்கள் படித்து அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மனித பிறவி ஏன் எடுத்தோம், எதற்காக வந்திருக்கோம், என்ன நம்மளுடைய பயணத்தின் அடுத்த வாசல் எதை நோக்கி போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த அற்ப பொருளுக்கும் பணத்துக்கும் அற்ப சுகங்களுக்கும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? அடிப்பணிய மாட்டீங்க, ஆசைப்பட மாட்டீங்க. இது என்ன யுகம்? கலியுகம். இந்த கலியுகத்தில் 4 யுகங்கள் முடிஞ்சு திருப்பி யுகங்கள் பிறக்குது, அழியுது, உலகம் அழியுது, நல்ல மனிதர்கள் இறக்குறாங்க, கெட்ட மனிதர்கள் இறக்குறாங்க, நம்ம கண்ணு முன்னாடி 1000 பேர் சாகுறாங்க. ஆனால் நாம் சாகலையேன்னு சொல்லி நாம் சில நேரம் வருத்தப்படுறோம். நம்ம உயிர் மட்டும் ஏன் இருக்குதுன்னு வருத்தப்படுறோம். சில பேர் நம்ம உயிர் மட்டும் இருக்குதுன்னு சந்தோஷப்படுறோம். இது இரண்டுக்கும் இடையில தான் நம்மளோட வாழ்க்கை பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மரணம் ஏன் நமக்கு நிகரில்? சடனாக பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், நாம் உயிரோடு இருப்போம். இது ஏன் நமக்கு நேரலை? அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் நமக்கு காரியங்கள் இருக்குது, நம்மளால் இந்த பூமிக்கு நிறைய காரியங்கள் இருக்குது அப்படின்னு நாம் உணரணும். நிறைய படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த மாயை களி, இந்த மாயை உலகத்துலேயும் இறைவனை வணங்குறவங்க இருக்கிறாங்க, பேசுகிறவங்க இருக்கிறாங்க, இறை வழிபாடை இது பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அப்போது நாம் எதன் வழிவாசல் செல்லணும் அப்படின்றத நாம் யோசிக்கணும். இது மானிட பிறவி, இது சாதாரண பிறவி. நம்ம எப்படி தூங்கி எந்திரிச்சா ஒரு நாள் கழியதோ இந்த உடலும் அப்படி தான் ஒரு பிறவி. இது தூங்கி எந்திரிக்கிற மாதிரி அடுத்த பிறவிக்கு நீங்கள் உங்கள் வாசலை தேடி நீங்கள் போகணும். அதுக்கு நீங்கள் இந்த பிறவியில் பாவ புண்ணியத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? சேர்க்கணும். பாவத்தில் புண்ணியத்தை சேர்க்கணும். அப்போ சேர்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நிறைய நல்ல விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ தர்ம காரியம் செய்ய முடியுமோ பண்ணுங்கள். பணம் மட்டுமே தர்ம காரியம் இல்லை. ஒருத்தருக்கு உடல் உதவி செய்தாலும் அவங்களுக்கு மனநிறைவு கொடுத்தாலும் அதுவும் தர்மந்தான். எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்குது, அதை வெளிப்படுத்த தெரியாமல் தான் ஆசை, மோகம், காதல், சூது, வஞ்சனை, துரோகத்தில் போய் விழுறீங்க. ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஒரே வரி, ஆசையே துன்பத்திற்கு காரணம். அந்த ஆசைகள் என்ன பண்ணுங்கள்? கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. தேவைகள் வேணும் தான், தேவைகள் இல்லாமல் வாழ முடியாது. அதுக்காக அந்த தேவைகளுக்காக நீங்கள் அதிகப்படியாக தவறுகளை செய்யாதீங்க. உழைச்ச காசு தான் தங்கும், உழைக்காத பணம் அது திருட்டு, ஊழல் தானே. இதெல்லாம் நீங்கள் அரசியல்வாதிக்கிட்ட சொல்லுங்கள், இல்லை திருடவங்கிட்ட சொல்லுங்கள். அவங்க அதைத்தான் சொல்கிறேன், அவங்க மரண வாசலை, அவங்க துரோக வாசலை தேடி போயிட்டாங்க, நரக வாசலை தேடி போட்டாங்க. 7 லோகத்தில் அவங்க தனக்குன்னு அந்த லோகத்தை தேடி போயிட்டாங்க. அவங்களுக்கு இனி புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே அந்த இடத்த நிர்மாணித்து போயிட்டாங்க. இதுதான் நிரந்தரம், இந்த இடத்துல தான் பயணிக்க போகிறோம், இதுதான் என் உலகம், இதுதான் என் வீடு, இது என் மாளிகை, சந்திரமுகியில் வர மாதிரி இது எந்துன்னு நாம் சில பேர் அதை இது பண்ணிக்கிட்டாங்க, இமேஜின் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஒரு வியாதி. அந்த வியாதியை குணப்படுத்தணுன்னா அவங்க மூளையை யூஸ் பண்ணி நாம் செய்கிறது சரியா தப்பான்னு அந்த இடத்துக்கு வந்தால் தான் அவங்க நேர்மையாக இருப்பாங்க. இதே உலகத்தில் தான் காமராஜரும் வாழ்ந்தார், கக்கனும் வாழ்ந்தார். ஏன் அவர் வழி போக மாட்டுறாங்க?
திருட்டுத்தனம் பண்ணுறவங்களே ஃபாலோ பண்ணிவிட்டு அவன் நல்லா இருக்கிறான், அவன் வீடு வாங்கிட்டான், அவன் வாசல் வாங்கிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், நானும் வாங்கணும், அவன் நரகத்தை தேர்ந்தெடுத்துட்டான், உனக்கு நரகம் வேணுமா, உனக்கு கெட்ட பாதை வேணுமா? அப்போ நீ தான் யோசிக்கணும். நிறைய நல்ல புத்தகங்களை படிங்க, நல்ல விஷயங்களை தேடுங்க, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போங்க, இறை வழிபாடு மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு கெட்டதே உங்ககிட்ட வராது. நீ டாஸ்மார்க் வாசலில் நின்றுக்கிட்டு நீ போய் டாஸ்மார்க் தண்ணியை தான் குடிப்ப. கங்கை கரையில் நின்னா தான் கங்கை தண்ணியை குடிக்க முடியும். டாஸ்மார்க் வாசலில் நின்னா டாஸ்மார்க் தண்ணியை தான் குடிக்க முடியும். அப்போ நீ எந்த தண்ணியை குடிக்கணும், எதை பார்க்கணும், எதை விரும்பணும் அப்படின்றது உன் கையில் தான் இருக்குது. சரிங்களா? அதனால் திருப்பி நான் பழைய இடத்துக்கே வரேன். தற்கொலை என்பது நிரந்தர தீர்வு கிடையாது. நீங்கள் அறிவுபூர்வமாக யோசித்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சுலபமாக தீர்க்கறதுக்கு வழியை கண்டுபிடிங்க. கடவுள் மேலே பாரத்தை போட்டு இந்த பிறவி நீ கொடுத்துருக்க, அதை நான் கஷ்டமோ நஷ்டமோ நோயோ நொடியோ எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன், என்னை காப்பாற்று இறைவா அப்படின்னு நீங்கள் மன்றாடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சொர்க்கவாசல் திறக்கும். 7 லோகத்தில் மேலே இருக்கிற 7 லோகத்தில் ஒரு லோகம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.